ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்தியன் 2 படம் நல்லா இருக்கா சார் அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட ஒரு பத்திரிகையாளர் விமான நிலையத்தில் கேட்ட கேள்விக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன பதில் தான் தற்போது சமூக வலைத்தளத்தில் ட்ரெண்டிங் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், என்னதான் இவங்க ரெண்டு பேரும், அதாவது கமல் சாரும் ரஜினி சாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் தொழில் ரீதியாக இவங்களுக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன போட்டிகள் இருந்து வந்துட்டு தான் இருக்கு. இதை யாராலும் மறுக்கவே முடியாது. அந்த வகையில் இந்தியன் 2 படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி விக்ரம் படம் 350 கோடியும் ஜெயிலர் படம் 600 கோடியும் வசூலாச்சு. ஸோ அந்த போட்டியில் ரஜினி சார் ஜெயிச்சாரு. இப்போ இந்தியன் படம் எவ்வளோ வந்துட்டு வசூல் செய்ய போகுது, எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொஞ்சம் கூட மெனக்கெடவே இல்லையாம். அது மட்டும் இல்ல, அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப சிம்பிளா, நான் இன்னும் படம் பார்க்கவே இல்லைங்க, பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு போயிட்டாராம். இதுதான் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சின்ன படம் வெளியே வந்தா கூட வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதை உடனே பார்த்துட்டு 2 நாள்ல நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த இயக்குனரையோ யாரையாவது ஒருத்தரையோ ஃபோன் பண்ணி படம் நல்லா இருக்குன்னு வாழ்த்துவாரு. ஆனா இப்போ வரைக்கும் இந்தியன் 2 படத்தை வந்துட்டு பார்க்கவே இல்லையாம். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் செவ்வாய்க்கிழமை வந்து கூட இன்ன வரைக்கும் பார்க்கவே இல்லைன்னு அவர் சொன்ன பதில் ரொம்ப பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலே அவர் பார்க்கலையா, அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு மனசு இல்லாம இன்னும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான்னு தெரியல. ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா அவர் தான் வந்துட்டு நம்ம ஆனந்த் அம்பானி கல்யாணத்துல போய் டான்ஸ் ஆடுறதுல ரொம்ப பிஸியா இருந்தார்ல, அதனால மேபி பார்க்காம கூட இருந்திருக்கலாம். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.